ஃபஸ்ட்டு வந்து கருவாடை வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தக்காளியை வந்து நல்லா வணக்கிக்கங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாமே தட்டி தட்டி போடணும். ஒரு பீஸு 4 பல்லு பூண்டு எல்லாமே தட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பார் தூள் 2 ஸ்பூனு எல்லாமே 2 2 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி தேவையான அளவு புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் வந்து புளி போட்டு அதையும் நல்லா வணக்கி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தண்ணி குழம்பு நிறைய வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காயில் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இந்த வறுத்த கருவாட்டையும் சேர்த்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு தட்டைப்பயிறு கருவாடு குழம்பு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வந்து பார்த்திங்கன்னா இந்த நெத்திலி கருவாடை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இருக்கிற கருவாடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உப்பு சேர்க்க வேண்டாம் குழம்புல, ஏன்னா அதிகமாகிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவாடெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உப்பு இருக்கும். இது வந்து சேர்க்கும்போது நீங்கள் குழம்புல வந்து உப்பு பார்த்து தான் சேர்க்கணும்.